வணக்கம். திரையரங்கம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தினுடைய இயக்குனர் நடிகர் தனுஷ். இந்த படத்தை தயாரித்திருப்பவர்கள் அவருடைய பெற்றோர்கள் தான், கஸ்தூரிராஜா, விஜயலட்சுமி கஸ்தூரிராஜா. தனுஷனுடைய இயக்கம் அப்படின்னு வரும்போது தனுஷ்க்கு இது 3வது படம். பா பாண்டி முதல் படம், ராயன் 2வது படம், 3வது படம் இந்த படம். தனுஷே இதை சொல்லிட்டார் ஆரம்பத்திலே, யூஸ்வல் லவ் ஸ்டோரி அப்படின்றது டைட்டில்லையே போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான், இருந்தால் கூட கவித்துவத்தன்மை கொண்ட அருமையான காதல் கதை. இந்த படத்தில் வரக்கூடிய பிரபு அப்படின்ற கதாபாத்திரம், ஆக்சுவலாக தனுஷ்க்கு ரிலேஷன் அந்த இளைஞன், அவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அந்த இளைஞன் பவிஷ் நாராயணன், அதான் உண்மையான பேர். அந்த பிரபு கதாபாத்திரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, செஃப், சமையல் கலை நிபுணர். அவருக்கு அப்பா அம்மா ஆடுகளம் நரேன், சரண்யா. பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பெண் பார்ப்பதற்காக அந்த இளைஞனை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது பிரியா வாரியர், அவங்க தான் மணமகள். பிரீத்தி அப்படின்ற கதாபாத்திரத்தினுடைய பேர். அங்கே போன பிறகு தான் தெரியுது அந்த பொண்ணு இந்த இளைஞன் கூட பிரபு கூட படித்த பொண்ணு, கிளாஸ்மேட். அதுக்கு பிறகு என்னன்னா அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, ஒரு திருமண பத்திரிகை இவருக்கு வருது, பிரபுக்கு வருது. பார்த்த உடனே அவன் அந்த திருமண பத்திரிகையை எப்போ பார்த்தானோ அப்போ இருந்து சோகத்தில் இருக்கான். அப்போ அந்த பொண்ணு கேட்குது, பிரீத்தி என்ன காரணம், எப்போ நல்லா பேசிக்கிட்டே இருப்ப, ஏன் சோகத்தில் இருக்க அப்படி இப்படிங்கும்போது, அப்போ தன்னுடைய கடந்த கால விஷயம் இருக்கு இல்லையா, அதை அந்த பொண்ணுக்கிட்ட அவன் ரிவீல் பண்ணுறான். என்ன அப்படின்னா, இவனுக்கு ஒரு நண்பர்கள் பட்டாளம். அப்படி நண்பர்கள் அவங்களும் கிட்டத்தட்ட இதேமாரி சமையல் துறையில் இருப்பவங்க தான். அந்த நண்பர்கள் கூட ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டி, அதில் போகும்போது அங்கே ஒரு இளம்பெண்ணை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அந்த இளம்பெண்ணுடைய பேர் நிலா. இவன் சமையல் கலையே நிபுணர். அந்த பொண்ணு சாப்பிட்றதுல அலாதி பிரியம் உள்ள ஒரு பெண். அங்கே இந்த பொண்ணு இவனுக்கு பழக்கமாகுது. இவன் பண்ணி கொடுக்குற அந்த சமையல் விஷயங்கள் எல்லாமே அவள் சாப்பிட்றா. அந்த சமையல் கலையால் ஈர்க்கப்பட்டு இவன் மேலே அந்த நிலாவுக்கு ஒரு காதல் வருது. ஒரு ஸ்டேஜில் அவள் தன்னுடைய வீட்டுக்கு இவனை அழைச்சிட்டு போகிறா. அங்கே அவளுடைய தந்தையாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் போன இடத்துல தான் தெரியுது அவங்க மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனருடைய டாக்டர். மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடு, 10 கார்கள், இப்படிப்பட்ட அட்மாஸ்பியரு. அங்கே போய் தன்னுடைய தந்தையை அறிமுகப்படுத்தி அப்படின்போது, தந்தை இவன் செஃபாக வேலை பார்க்குறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வச்சும்போது கிட்டத்தட்ட ஒரு இல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றல அந்த பேட்டர்னில் அவர் நடத்துகிறாரு. அதுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வந்த பிறகு என்ன அப்படின்னு வரும்போது, அந்த பொண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம் இவனுக்கு தெரியுது. சரத்குமார் கதாபாத்திரம் இருக்குல்ல, அவருக்கு கேன்சர், இன்னும் 6 மாதம்தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு. அப்போ இவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுறான்னா, அவங்க அப்பா சாக போகிறாரு 6 மாதத்தில். அந்த உயிருடன் இருக்கக்கூடிய நாட்களில் மக கூட அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தன்னுடைய நாட்களை செலவிடட்டும் அப்படின்னு நினச்சி, இவன் ஃபோன் பண்ணால் கூட எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இவளை அவாய்ட் பண்ணி அப்படின்ற பேட்டர்னில் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்குறான். அவன் மனசுக்குள்ளே நினச்சா நம்மளை இவன் அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறா. அதற்கு பிறகு இவன் கேள்விப்பட்டது தான், 6 மாதத்தில் சரத்குமார் இறந்துடுறாரு. இறந்து போன பிறகு அவளை தேடி அந்த வீட்டுக்கு இவன் போனால் அவள் இந்த ஊரை விட்டே மாறி போய் வேறு எங்கேயோ போயாச்சுன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. அதுக்கு பிறகு அவளை பற்றி எந்த விதமான தகவலும் அவனுக்கு தெரியலை. இப்போ திருமண பத்திரிகை வந்திருக்கு. கோவாவில் அவளுக்கு திருமணம். இப்போ அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் தானே இது. இப்போ தான் பார்த்துருக்கக்கூடிய புது பெண் இருக்கால, பிரியா வாரியர், அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது, நீ ஒன்று செய்ய, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோவாவுக்கு போகிறீங்கள, போன பிறகு நீ மட்டும் தனியாக திரும்பி வந்தால் நம்ம திருமண மேட்டரை நம்ம அப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிடுறா. அதுக்கு பிறகு இந்த நண்பர்கள் கூட்டம் கோவாவுக்கு போகிறாங்க. கோவாவில் பெரிய அளவில் அந்த திருமணம், அதாவது டெய்லி போட்டால் ஒரு 5 நாள் 6 நாள் ப்ரோக்ராம் இருக்கும்ல. டெய்லி ஒரு நடன நிகழ்ச்சி, டெய்லி ஒரு கேளிக்கை, டெய்லி ஒரு கொண்டாட்டம். இறுதியில் என்ன நடக்கிறது? இப்போ இவன் பார்த்த பிறகு இவன்கிட்ட பேசாமல் கூட இருக்கிறா நிலாவுனுடைய தோழி, அவளும் அங்கே இருக்கிறா. ஆரம்பத்துலேருந்து இவங்க மேட்ரு ஃபுல்லாகவே அவளுக்கு தெரியும். அது ஸ்ரீயான் அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அங்கே அஞ்சலின்ற ஒரு கதாபாத்திரம், இந்த ப்ரோக்ராம்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய இன்னொரு இளம்பெண். அவள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இவன் கூட நட்பு ரீதியாக பேசி பழகி பிரபு கூட, அது சில காட்சிகள் இருக்குது. உச்சகட்ட காட்சியில் உண்மை தெரிவிக்கப்படுது என்ன அப்படின்னா, சரத்குமாருக்கு 5-6 மாதத்தில் இறந்துருவான்னு சொல்லி தெரிஞ்சதுனால தான் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுனால
அப்பா கூட அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இவன் அவாய்ட் பண்ணான் அப்படின்றது உண்மை. அதற்கு பிறகு சரத்குமார் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ அது அது வந்து அங்கே வந்து வெளியே காட்டப்படுகிறது. காட்டப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? இப்போ திருமணம் நடக்கிற மணமேடையில் அமர்ந்தாச்சு, திருமணத்திற்கும் போயாச்சு, கிட்டத்தட்ட தாலியையும் அந்த மணமகன் கழுத்தில் கட்டியாச்சு. இவங்க எல்லாம் நண்பர்கள் கூட்டம் திரும்பி சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்த பிறகு இவங்களுக்கு பின்னாடியே நிலா கதாபாத்திரமும் விமான நிலையத்தில் வந்து இறங்குது. என்ன காரணம், என்ன நடந்தது, அதுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது அப்படின்றது இல்லையா? ஒரு பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட் அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த கவித்துவத்தன்மையுடன் இந்த படத்தினுடைய அனைத்து காட்சிகளும் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த படத்தினுடைய கதாநாயகனாக வரக்கூடிய அந்த பிரபு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய பவிஷ் நாராயணன் அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக பெருமை சேர்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட தனுஷ் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இல்லையா? கிட்டத்தட்ட தனுஷனுடைய இன்னொரு உருவம் அப்படின்னு சொல்லலாம், தனுஷனுடைய இன்னொரு பிரதிபலிப்பு அப்படின்னா. தனுஷனுடைய உறவினர் தானே, அதனால் கிட்டத்தட்ட பாடி லாங்குவேஜிலேருந்து நடிப்புலேருந்து எல்லாமே தனுஷனுடைய சாயலில் இருக்கக்கூடிய இன்னொரு நடிகர். அவருடைய நண்பர் ராஜேஷாக மேத்யூ தோமஸ். படம் ஃபுல்லாக வரக்கூடிய ரன்னிங் ரோடு. அந்த இளைஞர் எக்ஸ்ட்ரானரியாக அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார். இந்த படத்தில் நிலா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அனிகா சுரேந்திரன். அனிகா சுரேந்திரன் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்தவர். இந்த கதாபாத்திரத்திற்கு மிக அருமையாக தன்னுடைய நடிப்பின் மூலம் உயர்வு அளித்திருக்கிறார். ஸ்ரீயா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ரபியா கார்ட்டூன். அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக பொருந்தியிருக்கிறார். ரம்யா ரங்கநாதன் அஞ்சலி கதாபாத்திரத்திற்கு அழகான நடிகை, அருமையாக நடித்திருக்கிறார். ஆடுகளம் நரேனும் சரண்யாவும் பிரபுனுடைய பெற்றோராக வந்து எந்த அளவுக்கு தங்களுடைய அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரத்குமார் வந்து சில காட்சிகள் தான் வர்றது அப்படின்றதுனால அந்த கதாபாத்திரத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரத்குமார் செய்திருக்கிறார். லியோன் பிரிட்டோ ஒளிப்பதிவு. கோவாவில் இருக்கக்கூடிய காட்சிகளிலும் சரி, சென்னையில் இருக்கக்கூடிய காட்சிகளும் சரி, எந்த அளவிற்கு பொயட்டிக் நேச்சரோடு லைட்டிங் செய்து ஒளிப்பதிவு திறமையை காட்ட வேண்டுமோ அந்த அளவிற்கு ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை படத்தின் அனைத்து காட்சிகளிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் பிரசன்னா ஜிகே, நிறைய படங்களில் பணியாற்றியிருக்கக்கூடிய எடிட்டர். இந்த படத்தினுடைய காட்சிகளில் சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு தன்னுடைய படத்தொகுப்பு திறமையை வெளிப்படுத்தி படத்தினுடைய ஓட்டத்திற்கு இவர் பெருமை சேர்த்திருக்கிறார். இந்த படத்தினுடைய நடன அமைப்புகளை அமைத்திருப்பவர் பாபா பாஸ்கர். எல்லா டான்ஸ் சீக்வன்ஸையும் தன்னுடைய மாறுபட்ட வித்தியாசமான நடன அமைப்புகளின் மூலம் அனைவரையும் நன்கு ஆடச் செய்து பாடல்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாகி ரசிக்கக்கூடிய அளவிற்கு டான்ஸ் மூமெண்ட்ஸ்கள் மூலம் பெருமை சேர்த்திருக்கிறார் பாபா பாஸ்கர். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். பாடல்களுக்கு மெட்டு அமைத்ததிலும் சரி, பின்னணி இசையமைப்பிலும் சரி, ஜிவி பிரகாஷ் தன்னுடைய ஆழமான முத்திரையை பாராட்டக்கூடிய அளவிற்கு பதித்திருக்கிறார். இந்த படத்தில் வந்து கோல்டன் ஸ்பேரோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு இடம்பெறக்கூடிய காட்சிகள் ஜிவி பிரகாஷே தோன்றி நடித்திருக்கிறார். காதல் ஃபெயில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாடலை எழுதியிருப்பவர் தனுஷ். எழுதியதோடு நிற்காமல் அந்த பாடலை தன் சொந்த குரலில் பாடியிருப்பவரும் தனுஷ் அப்படின்றது ஒன்று. இது போக ஏடி அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அந்த பாடலை பாடியிருப்பவர் தனுஷ். மொத்தத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற அந்த திரைப்படத்தை தனுஷ் கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு திரைப்படமாக இயக்கி இருக்கிறார். எந்த அளவிற்கு தன்னுடைய இயக்கக்கூடிய திறமை அப்படின்றது இல்லையா, அதை நாம் உணரக்கூடிய அளவிற்கு, நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு பதிக்க முடியுமோ அதை அருமையாக தனுஷ் பதித்திருக்கிறார்.